بسم الله الرحمن الرحيم. சிறப்பான இந்த நிகழ்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான அழகிய உபகாரி என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே பேச வேண்டும் என்பதை மாநாட்டிற்கு சொந்தக்காரர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்குமான தொடர்பு என்ன, இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரமும் அதன் பிரதி பலனாக பிரதி கடனாக நாம் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்கத்தையும் ஒரு துடிப்பையும் மனதில் ஒரு ஆசையையும் ஏற்படுத்துவதுதான் என்னுடைய பேச்சின் நோக்கமாக இருக்கும் என்பதை உங்கள் கவனத்திற்கு தந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி செல்லுகிற சபைகளிலெல்லாம் ரசூலினுடைய அன்பையும் மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சஹாபி, நபி தோழர்களில் ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத சபையே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலும் தாங்கள் சந்தித்த சஹாபிகள் ஒரு 3 பேர்கள் சந்தித்தால் ரசூலினுடைய மஹப்பத்தை பற்றி பேசுவார்கள், நபியின் ஷஃபாஅத்தை பற்றி பேசுவார்கள், ரசூலினுடைய ஹவுதுல் கௌசரை பற்றி பேசுவார்கள், ரசூலோடு சொர்க்கத்தில் ஜன்னத்தில் மறுமையில் இருப்பதை பற்றி பேசுவார்கள். எந்த சபையிலேயுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசாமல் அந்த சபையை கடந்து செல்ல மாட்டார்கள். அப்படி ஒரு சஹாபி இருந்தார், ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு. வரலாற்றிலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த சஹாபியினுடைய வரலாற்றை நீங்கள் படியுங்கள். சஹாபிகளில் ரொம்ப வித்தியாசமான சஹாபி, ரசூலின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் நபியின் குடும்பத்தார்களோ இவர்கள் என்று எண்ணுகிற அளவுக்கு அந்யோன்யமாக நபியோடு பழகுவார்கள், நபியும் பழகுவார்கள், தங்கள் குடும்பத்துடன் பழக வைப்பார்கள். இவ்வளவு நபி வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு. நபியினுடைய காலத்திற்கு பின்னாலும் நபியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டத்திலே ஒருவர் எழுந்தார். ஃபகால ரஜுலுன் மினல் கௌம், ஒரு கூட்டத்தில் சபையில ஷஃபாஅத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹுங்கிற அந்த சஹாபி கண் நிறைய நபியினுடைய மஹப்பத்தோடு அன்போடு கல்பு நிறைய ரசூலினுடைய தேட்டத்தோடு ஏக்கத்தோடு நபி காலத்திற்கு பின்னால் ஒரு சபையில ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு ஷஃபாஅத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒருவர் எழுந்தார், எழுந்து கேட்டார், லைஸ லஹா அஸலன் துஹத்திஸூனனா கஸீரா, நிறைய ஷஃபாஅத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பத்தி நிறைய விஷயங்களை சொல்றீங்களே, ஆனா இதுவெல்லாம் குர்ஆன்ல நாங்க படிச்ச வரைக்கும் குர்ஆன்ல அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையே என்று அவர் சொன்னார். நாங்க குர்ஆன்ல நீங்க சொல்ற அளவுக்கு ஷஃபாஅத்தை பற்றி அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லையே, இவ்வளவு காண பேசுறீங்களேன்னு சொன்னப்ப அக்ரஅத்துல் குர்ஆன ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், குர்ஆனை நீங்க படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா படிச்சிருக்கிறேன். சரி, குர்ஆன்ல இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத் என்றோ அஸருடைய தொழுகை 4 ரக்காத் என்றோ குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்டாங்க. இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்து, அஸருடைய தொழுகை 4 ரக்காத்து என்று குர்ஆன்ல நீங்க படிச்சிருக்கிறீங்களா? குர்ஆன் இருக்குது, குர்ஆன் இருக்குது, குர்ஆன் இருக்குதுன்னு சொல்றீங்களே, ரசூலை தவிர்த்து விட்டு ஒரு சபையில் ஒரு வார்த்தை அது இடம்பெறுமானால் அந்த சபை இஸ்லாமிய சபை அல்ல, அது சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு உட்பட்ட சபையும் அல்ல. அந்த சஹாபி அன்றைக்கு அந்த சபையில் அதை களை எடுக்கிறார், அடையாளம் காணுகிறார், கண்டுகொள்கிறார். இப்படி ஒருவர் எழுந்து கேட்டார், ஒரே ஷஃபாஅத்தை பத்தி பேசுறீங்க, மஹப்பத்தை பத்தி பேசுறீங்க, நபியை பத்தி பேசுறீங்க, இவ்வளவு காணம் நீங்கள் குர்ஆன் 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 இருக்குது, குர்ஆன்ல அப்படி எல்லாம் இல்லையே. அக்ராத்துல் குர்ஆன், குர்ஆன் இருக்குதுன்னு சொல்றீங்க, அதே குர்ஆன்ல அஸருடைய தொழுகை 4 ரக்காத், இஷாவுடைய 4 ரக்காத் இருக்குதா? இல்ல. படிச்சிருக்கிறீங்களா? இல்ல. அம்மன் அகதும் அம்மன் அகதும் எதை வச்சு நீங்க எடுத்தீங்க? உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அகதுனா மின்னா, எங்கள்கிட்ட இருந்து எடுத்தீங்க, நாங்க சொல்லி தந்ததை வச்சு நீங்க எடுத்தீங்க, ஷரியத் ஆக்குனீங்க.
அகதுனா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களிடத்திலிருந்து எடுத்தீர்கள், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் படிச்சோம். நாங்கள் எங்களுக்கு தொழுகை 4 ரக்காத், இது 3 ரக்காத், இது 2 ரக்காத் சொல்லி தந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் முழுக்க பல்வேறு இடங்களில் சுமார் 82 இடங்கள்ல அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, ரெண்டையும் சேர்த்து குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்றான். சில ஆயத்துக்கள் இப்படியும் இருக்குது, மையுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்பட்டுட்டாலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களா ஆயிடுவாங்க, இப்படியும் வசனம் இருக்குது. ஏதாவது குர்ஆன்ல ஒரு வசனம் ரசூலை தவிர்த்து விட்டு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இப்படி சொன்னான்னு காட்டுங்க பார்க்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ரசூலுடைய பெயரை சேர்க்காம சொன்ன ஒரு ஆயத்தை குர்ஆன்ல நீங்க காட்டுங்க. நம்ம சொல்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர்த்து விட்டு ஷரியத் இல்ல, தீன் இல்ல. அந்த ஷரியத் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது சஹாபிகளின் வழியாக, தாபீன்களின் வழியாக, இமாம்களின் வழியாக. நீங்கள் கற்றுக்கொண்டது எங்களிடத்திலிருந்து, நாங்கள் எடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து. 40 ஆட்டுக்கு ஒரு ஆடு ஜகாத் கொடுக்கணும், ஒட்டகத்துல இவ்வளவு கொடுக்கணும், பணக்காசுகள்ல இவ்வளவு கொடுக்கணும், தங்கத்துல இவ்வளவு கொடுக்கணும், வெள்ளியில இவ்வளவு கொடுக்கணும். குர்ஆன்ல இருந்து ஜகாத்தினுடைய சட்டங்களை காட்ட முடியுமா? ஜகாத்தினுடைய சட்டங்களை குர்ஆன்ல இருந்து நீங்க காட்டுங்க. உங்களுக்கு அம்மன் அகலத்தும் எப்படி தெரியும்? உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தானே தெரியும். நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். வல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், தவாப் செய்யுங்கள் இருக்குது, ஹஜ் செய்யுங்கள் இருக்குது, உம்ரா செய்யுங்கள் இருக்குது, முழுசா செய்யுங்கள் இருக்குது. இப்படி 7 சுத்துங்க. சஈ சஃபா மர்வாவுடைய சஈனுடைய விளக்கம், இப்படி ஹஜ்ஜினுடைய அமல்கள் விளக்கம் எப்படி தெரியும் உங்களுக்கு? இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்றைக்கு அடையாளம் கண்டு கொண்டு சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்க்க பார்க்கிற ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகிற பொழுது அவர்களை அடையாளம் கண்டு சமூகத்திற்கு அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிக பெரிய உபகாரம், அது பெரிய இஹ்சான். அது ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய அருள் பெற்றிருக்கிறோம், ரசூலிடத்திலிருந்து எவ்வளவு பெரிய நியமத்துக்களை பெற்றிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஉஹு, நீங்கள் யாராவது மூலமாக உபகாரம் செய்யப்பட்டால் அதற்கு பதில் உபகாரம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வாழ்க்கை முழுக்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, எனக்குன்னு யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துகள்ல, நடைமுறைகள்ல, குணங்கள்ல ஒரு குணம் இது. இந்த மீலாது மாநாட்டின் வழியாக ரசூலினுடைய அந்த மகத்தான அந்த குணங்களை நாம் சொந்தமாக்க வேண்டும். இதுவரைக்கும் எனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு யாரும் நான் பதில் உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை. ஒரு சின்ன துரும்பை எடுத்து எனக்கு தந்தாலும் அவர்களுக்காக நான் பதில் உபகாரம் செய்திருக்கிறேன். கடந்து வந்த காலங்களில் யாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பட்டது கிடையாது, கடன் வைத்தது கிடையாது, குறை வைத்தது கிடையாது. யாருக்கும் நான் முடிகிற பொழுது என் வாழ்க்கையில அவர் எனக்கு உபகாரம் செய்துட்டாரு, நான் பதில் உபகாரம் செய்யலையேன்னு சொன்னது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை முடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு பயணத்தை முடிச்சிட்டு மதீனாவுக்குள்ள திரும்புகிற நேரத்தில் மதீனாவுக்கு வெளியே ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. பொதுவாக விருந்துல கிராமவாசிகள்னா கொஞ்சம் நாகரீகம் தெரியாது, ஆனா இவர் ரொம்ப நாகரீகத்தோடு நடந்து ரசூலை ரொம்ப கண்ணியப்படுத்தினார். ஃபல்லதீன ஆமனூ பிஹி வஅஸ்ஸரூஹு வனஸரூஹு வத்தபஉ நூர் அல்லதீ உன்ஸில மஅஹு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற கடமைகள்ல ஒன்னு நீங்க அவங்கள நம்பணும்ங்கற அல்லாஹ். ரசூலை முதல்ல நீங்க நம்புங்க, இரண்டாவது கண்ணியப்படுத்துங்க, மூணாவது ரசூலுக்கு உதவி செய்யுங்க, நாலாவது ரசூலுடைய சுன்னத்தை நபி கொண்டு வந்ததை பின்பற்றுங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்துகிட்ட இந்த முறைகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப கண்ணியப்படுத்தி விருந்து உபகாரம்லாம் செஞ்சுட்டு ரசூலுல்லாவை அனுப்பி வைக்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது சொன்ன பாருங்க. நபிக்குன்னு யாராவது என்ன செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே திரும்ப செஞ்சிருவாங்க. இன்னைக்கு ரசூலுக்காக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் பெருமக்களே. கண்டிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் அந்த உபகாரம் நாம் பதில் உபகாரம் செய்யப்படுவோம், அல்லாஹுவால் நாம் செய்யப்படுவோம், சந்தேகம் இல்லை பெருமக்களே. இதுவரைக்கும் நபிக்காக ரசூலுக்காக ஒரு சஹாபி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துறது மட்டுமே அவர் வேலை. அவர் வேலை என்ன? எப்பவுமே ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் உட்கார்ந்தா நபியை கொஞ்சம் சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். சஹாபாக்கள் எப்படியான சஹாபிலாம் இருந்திருக்காங்க தெரியுமா? இந்த சஹாபியினுடைய வேலையே இதுதான். கொஞ்ச நேரம் போய் உட்காருவாங்க, அவங்க பேசுற ஒரு வார்த்தையில நபியை சிரிக்க வச்சுட்டு வந்தாரணும். நபியை இன்னைக்கு ஒரு தடவை சிரிக்க வைக்கணும்னு வருவாரு, வந்து உட்காருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு சின்ன ஒரு காமெடி ஏதோ விஷயத்தை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சின்ன அல்லாஹ் உங்களை எப்பவுமே இப்படி சந்தோஷமா வைப்பானாங்க, திரும்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூத்தா போன பொழுது அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செஞ்சாங்களா, யா அல்லாஹ் அவர் காலமெல்லாம் என்னை சிரிக்க வைத்தார், சந்தோஷப்படுத்தினார். அவர் உன்னை சந்திக்கிற பொழுது நீ அவரை சந்திக்கிற பொழுது சிரிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் உன்னை சந்தோஷமாக சிரித்து சந்திக்க வேண்டும், நீயும் அவரை சந்திக்கிற பொழுது சிரிக்கணும், சந்தோஷப்படணும். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக பெருமக்களே நாம் செய்கிற எந்த முயற்சியும் கண்டிப்பாக அது வீண் போகிறதில்லை பெருமக்கள். நான் அடிக்கடி சொல்வது, இந்த மஜ்லிஸுகள், மாநாடுகள், மீலாதுகள் எதற்கு தெரியுமா? நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு, கபருக்கு பெருமக்களை மிக முக்கியமாக இந்த மஜ்லிஸ் தேவை. கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளில் மன் ரப்புக்க, உன் ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான். நமக்கு தெரியும் தானே? உன் தீன் என்னன்னு அல்லாஹ் கேட்பான். ரப்பு யாருன்னு கேட்டா ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பாஷையில சொல்லுவதானால் அபூஜஹில் கூட அல்லாஹ் தான் சொல்லுவான். ரப்பு யாருன்னு கேட்டா அபூஜஹில் அல்லாஹ் தான் சொல்லுவான். மன் ரப்புக்கங்கிற வார்த்தை கபூர்ல முஸ்லிம் யார் காஃபிர் யாருன்னு பிரிச்சிடாது. மா தீனுக்க, உன் தீன் என்னன்னு கேட்டா காதியானியும் ஷியாவும் முஸ்லிம் தான் சொல்லுவாங்க, பிரிச்சிட முடியாது. புகாரில வருது, மூணாவதா ஒரு கேள்வி கேட்பா, மாஹாதர் ரஜுல், மன்ஹாதர் ரஜுல், யார் இந்த மனிதர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டு, மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மாமனிதருடைய விஷயத்தில் உன் அகீதா என்ன, உன் கொள்கை என்ன, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, என்ன பேசிக்கிட்டு இருந்த, என்ன எழுதிக்கிட்டு இருந்த? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்கப்படுகிற கேள்வி, இவங்க யாருன்னா அல்லாஹுவின் தூதர் நபின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட மாட்டான். அடுத்த கேட்பான், அவங்க விஷயத்துல உன் கொள்கை என்னன்னு அல்லாஹ் கேட்பான். நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டே அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு முஸ்லிமையும் காஃபிரையும் தனியாக பிரித்து போடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்ற கபரின் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்குமான தொடர்பு என்ன? எத்தனை பெரிய உபகாரம் செய்தவர்கள் இந்த உம்மத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிக்காக எதை செய்தாலும் அல்லாஹ் சிறந்த பகரத்தை தருவான் பெருமக்களே. நான் சொல்ல வந்ததுதான். இடையில ஒரு ஞாபகம் வருகிறது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா மௌத்தானதுக்கு பின்னால ரொம்ப கவலையோடு இருந்தான். வாப்பா ஹயாத்தா இருக்கிற பொழுது ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவு செஞ்சுட்டு மகன்கிட்ட கொடுத்து விட்டு, ஜாபிர் ரலியல்லாஹு கொடுத்து விட்டு, இதை கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு வந்தான். வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுல நுழைஞ்ச ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலஹமு கதா, என்ன இறைச்சியா கொண்டு வந்திருக்கிறீங்க? அலஹமு ஹாதா, இறைச்சியா கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க ஒரு பாயாசத்தை செஞ்சு கொடுத்து விட்டுருக்கிறாங்க, ஒரு இனிப்பு பாயாசத்தை செஞ்சு கொடுத்து விட்டுருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு உள்ள வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபீர் இது இறைச்சியா கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், வாப்பா ஒரு பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்க உங்களுக்காக அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டாங்க. திருப்பி வந்த உடனே வாப்பா கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கொண்டு கொடுத்தியா? ஆமா கொடுத்தேன்.
என்ன கேட்டாங்க? இல்ல நான் உள்ள நுழையும் போதே அலஹமு கதா அப்படின்னு கேட்டாங்க. இறைச்சியா கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. உடனே போய் ஒரு ஆட்டை பிடிச்சாங்க, அறுத்தாங்க, சமைச்சாங்க, உடனே இறைச்சி என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்து விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையை புரிந்து கொண்ட அந்த சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஜஸல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உங்க வாப்பாவுக்கு சிறந்த கூலியை தருவானாகன்னு துஆ செஞ்சுட்டாங்க. இப்ப வாப்பா இறந்து போயிட்டாரு. இறந்ததற்கு பின்னால ஜாபிர் ரலியல்லாஹு ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போனாங்க. என்ன ஜாபிரே கவலையா இருக்கிறீங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், வாப்பா மூத்தா போயிட்டாரு, அந்த கவலையில இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எங்க கவலையில இருக்கிறீங்க, உங்க வாப்பாட்ட அல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியுமா என்று சொல்லி உன் தந்தையை அல்லாஹ் எழுப்பி அல்லாஹ் கேட்டான், தமன்னி, உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா கேளுன்னு அல்லாஹ் சொன்னான். என் ஆசையினுடைய உணர்வை புரிந்து கொண்ட உங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் மறுமையில் அல்லாஹ் எழுப்பி உஹதுல மௌத்தான சஹாபி, ஷஹீதான சஹாபி எழுப்பி அல்லாஹு தஆலா கேட்டான், தமன்னி யா அப்தி, தமன்னி, என்ன ஆசை என்று சொல். ஒண்ணுக்கு 3 தடவை அல்லாஹ் கேட்டான். அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, துன்யாவுக்கு திரும்ப ஒரு தடவை வந்து மறுபடியும் நான் ஷஹாதத் ஆயிட்டு வந்துறேன்னு. அல்லாஹ் தஆலா சொன்னான், வந்தவங்களை யாரும் நான் திருப்பி அனுப்புறது இல்லை, உங்களுக்கு ஷஹாதத்தினுடைய அந்த மரணம் குறித்து உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கோ மற்றவங்களுக்கோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, நான் அது குர்ஆன் வழியாக நான் அதை சொல்லியறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஆயத்து இறக்கினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஆசையினுடைய உணர்வை புரிந்து கொண்டு நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த அளவுக்குண்டான ஆசை அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே ஒரு பயணத்திற்கு போயிட்டு திரும்பின அந்த கிராமவாசி இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறுகிற பொழுது, இதா ஜித்தல் மதீனா ஃபஅத்தினா, மதீனாவுக்கு நீங்க வந்தா எங்கள்கிட்ட திரும்ப நீங்க விருந்தாளியா நீங்க வரணும், உங்களை நான் இதே மாதிரி கவனிக்கணும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி சரின்னாங்க. பின்னால கொஞ்ச நாள் கழித்து இவர் வேற ஒரு வேலையாக மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்தவர் தபரானியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சந்திக்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சந்தோஷம். கொஞ்ச நாளைக்கு முன்னால விருந்தாளி அவங்க வீட்டுக்கு போனாங்க, இன்னைக்கு ஒரு பதில் உபகாரம் செய்யறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல விருந்து கொடுத்து கண்ணியப்படுத்தி ரசூலே ஹிதமத் செஞ்சு பணிவிட செஞ்சு அந்த கிராமவாசியை திரும்பி அனுப்பி வைக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்னி வஅதீக ஷைஆ, சல்னி வஅதீக ஷைஆ, ஏதாவது வேணுமா கேளுங்க தரேன் என்று சொன்னார்கள். ஏதாவது வேணுமா கேளுங்க. நபிட்ட வந்து கேட்கிறவங்க தேவையை கேட்டு வரவங்க உண்டு, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வரவங்க உண்டு, குறிப்பிட்ட ஒரு கஷ்டத்தை நீக்க சொல்றவங்க உண்டு. ஆனால் கேட்காமல் பல பேர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உபகாரிங்கிறதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ரசூல் இடத்துல என்ன தேவைக்காக வந்தார்களோ அதை விட பன்மடங்கு கொடுப்பார்கள். துன்யாவை கேட்டு வந்தவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு தேவையை கேட்டு வந்தவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் வறுமை வராத அளவுக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. எத்தனை கட்டங்கள்ல ஒரு பெண்மணி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு நோயை பத்தி சொன்னாங்க. நமக்கு தெரியும் தானே, எனக்கு ஒரு வலிப்பு நோய் வருது, யா ரசூலல்லாஹ் நீங்க ஷிஃபாவுக்காக துஆ செய்யுங்க. அந்த அம்மா வந்தாங்க, எனக்கு ஒரு வலிப்பு நோய் வருது, ஷிஃபாவுக்காக ஆரோக்கியத்திற்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட கேட்டாங்க, நீ சபரோடு இருந்தா அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் ஆரோக்கியத்திற்காக உனக்கு துஆ செய்யறேன், என்ன வேணும் என்று கேட்கிறார்கள். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் நான் சபரோடு இருந்துக்கிறேன், ஆனால் அந்த நோய் வருகிற பொழுது என் ஆடை விலகுகிறது, என் ஆடை விலகாமல் இருக்க நீங்க துஆ செய்யுங்க. ஆரோக்கியத்தை கேட்டு வந்த அந்த பெண்ணுக்கு ஆரோக்கியத்தையும் சொர்க்கத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை சந்தர்ப்பங்களில் சாதாரணமாக உட்கார்ந்து இருப்பார்கள் சஹாபிகள், எதிர்பார்க்காத இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் எவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70,000 பேர்கள் என் உம்மத்துல கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்கள்ல என்னையும் ஒரு ஆளாக சேர்த்து விடுங்கன்னாங்க. என்னையும் ஒரு ஆளாக நீங்க சேருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், அந்த இடத்துல வச்சு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், அந்த 70,000 பேர்கள்ல இவரையும் சேர்த்து துஆ செய்றாங்க. எத்தனை சந்தர்ப்பங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த உபகாரங்கள். ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களிடத்தில் தேடி வந்தவர்கள், தங்களிடத்தில் உபகாரம் தேடி வந்தவர்கள், தேவையை தேடி வந்தவர்கள், உதவி தேடி வந்தவர்கள். அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை விட சிறந்த பகரத்தை கொடுத்து அனுப்புவார்கள். ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், உபகாரத்திற்கு பகரம் உபகாரம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்தை விட சிறந்த அளவுக்கு செய்து அனுப்பினார்கள். இதுவரைக்கும் ரசூலுக்காக செய்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரதி உபகாரம் மிகப்பெரிய அளவில் செய்து அனுப்பினாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, ஸல்லி வதீக ஷைஆ, என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள், என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் சொன்னார் எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்களேன் என்று கேட்டார். எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும், என்ன வேணாலும் தரங்கிறாங்க. அவர் எனக்கு ஒரு வாகனம் கொடுங்க. சஹாபிகள் பார்க்கறாங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, இப்படி சாதாரணமா பயன்படுத்துறாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை கொடுத்தாங்க. அடுத்து கேட்டாங்க, ஸல்லி வதீக ஷைஆ, வேற ஏதாவது வேணுமா கேளுங்க. இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அவர் சொன்னார், என்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக நாய் வேண்டும் என்று கேட்டார். வேட்டை நாய் வேண்டும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னார்கள். மூன்றாவது தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்பொழுதும் வீட்டு வேலைக்காரர் வேண்டும் என்று கேட்டார். ஹைர், 3 தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் எதற்காக சொல்ல வருகிறேன், வரலாறு முழுக்க, வாழ்நாள் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சின்ன சின்ன உதவிகள் செய்தவர்கள் கூட நபிகள் நாயகம் ஹயாத்தில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த பகரத்தை செய்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது செய்த மிகச்சிறந்த இஹ்சான், உபகாரம். ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னால், ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னால், ஒரு செயலை திட்டமாக்குவதற்கு முன்னால், என் உம்மத்திற்கு இது பலுவாகுமா, இது பாரமாகுமா, இது கனமாகுமா, இது கஷ்டமாகுமா, இந்த உம்மத்தின் மீது ஒவ்வொரு நொடி பொழுதிலேயும் கவனம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ஆசை ஒன்று இருக்கலாம், என் விருப்பம் ஒன்று இருக்கலாம், அதை இந்த உம்மத்திற்காக நான் கஷ்டப்படுத்தி விடக் கூடாது. இஷாவுடைய தொழுகை எனக்கு பின்னேரத்திலே தொழ வேண்டும் என்ற ஆசை, ஆனா என் உம்மத்துக்கு அது கஷ்டமாயிடும். ஒவ்வொரு வக்திலையும் பரிந்துரைக்க வேண்டும், விஸ்வாஸ் செய்ய வேண்டும் என்ற ஆசை என் உம்மத்திற்கு அது கஷ்டமாகிவிடும். அதனால நான் அதை சுன்னத்தாக்கல. கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகைக்காக 2-3 தினங்கள் வந்து 4வது நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ்க்கு வரவில்லை. அதிலே கூட காரணம் சொன்னார்கள், என் உம்மத்திற்கு அல்லாஹ் தராவீஹ் தொழுகையை ஃபர்லாக்கி விடுவானோ என்ற பயம்தான் என்னை வராமல் தடுத்தது என்றார்கள். நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிற பொழுது என் உம்மத்திற்கு அது கனமாகி விடுமோ. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணர்வுதான். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது என் உம்மத்திற்கு எந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் தொழ வைக்கிறார்கள். தொழ வைக்கிற பொழுது 4 ரக்காத்து தொழுகையில 2 ரக்காத்துல சலாம் வாங்குறாங்க. 4 ரக்காத்து தொழுகை 2 ரக்காத்துல சலாம் வாங்கிட்டாங்க. ஒரு சஹாபி எழுந்து போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, அக்ஸிரத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகை சுருக்கப்பட்டுட்டா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. வலாக்கின் உனஸா, நான் மறக்கடிக்கப்பட்டேன். எதுக்காக தெரியுமா? என் உம்மத்தில தொழுகையில் இருப்பவர்கள் ஏதாவது மறதி ஏற்பட்டுட்டா எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் தானே சொல்லி கொடுக்கணும். அதுக்காக அல்லாஹ் எனக்கு மறதியை சுன்னத்தாக தந்தான். என் வாழ்க்கையில் என்னுடைய மறதி கூட இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாகும்.
மறதியை கூட அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக்கினான், அருளாக்கினான், அன்பாக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் பலகீனமாக இருக்குமோ அந்த பலகீனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்து அது பலமிக்கதாக இருக்கும், இந்த உம்மத்திற்கான ரஹ்மத்தாக இருக்கும். ஒரு போர்க்களத்திற்கு முடிச்சிட்டு திரும்ப வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ரொம்ப கடுமையான, எல்லாருமே ரொம்ப டயர்டா இருந்தாங்க, எல்லாரும் போய் படுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லா சஹாபிகளும் படுக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பொறுப்படுத்துக்கங்கன்னாங்க. ஃபஜ்ருக்கு யாராவது பொறுப்படுங்க. அதற்கு பிலால் ரலியல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பொறுப்படுத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்க. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிக்கிற பொழுது சூரியன் அப்படியே சுட்டெரிக்கிறது. எழுந்திருச்சு பார்க்கறாங்க, எல்லா சஹாபிகளும் தூங்கி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு எல்லாருக்குமே ஃபஜ்ர் போயிடுச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்த பிலால் ரலியல்லாஹுவை தேடினார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர் பக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு எழுப்புனாங்க. என்ன பிலால் இப்படி தூங்கிட்டீங்கன்னா? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை தூங்க வச்ச ரப்பு என்னையும் தூங்க வச்சுட்டான்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி கையாண்டார்கள்ங்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி கொஞ்சம் தள்ளி போய் நம்ம கலா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கலா செஞ்சுட்டாங்க. என் உம்மத்தில் தூக்கத்தால் ஒருவர் தொழுகையை கலாவாக்கினால் என்ன செய்யணுங்கிறத நான் தான் சொல்லிக் கொடுக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கமும் மறதியும் கூட இந்த உம்மத்திற்கான ரஹ்மத்து. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலேயும் வரலாற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை என்பது தனித்துவமானது. அதுல ஒன்று ஜாமியானது, எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில நான் பின்பற்றுவதற்கு என்னுடைய ரசூலிடத்தில் ஒரு முன்மாதிரி இல்லை என்று சொல்ல முடியாது. உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கணும் என்பதற்காகத்தான என்னவோ வாழ்நாளில் கடைசியில சில தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தான் தொழுவார். உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கும் ரசூல் தானே முன்மாதிரியாக இருக்கணும், ரசூல் தானே உஸ்வத்தாக இருக்கணும். இந்த உம்மத்தினர்களுடைய யாருடைய வாழ்க்கையும் ரசூலை விட்டு அது விலகிவிடக்கூடாது என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை 63 ஆண்டு காலங்கள் அத்துணையும் அவ்வளவு துல்லியமாக செதுக்கப்பட்டது. பெருமக்களே, தீர்மானிக்கப்பட்டது. எந்த வாழ்க்கையும் சொல்லிவிட முடியாது என் வாழ்க்கையில் ரசூலுடைய முன்மாதிரி இல்லை என்று. சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை இந்த உம்மத்திற்கான ரஹ்மத். ஒரு கட்டத்திலே வாழ்நாளின் கடைசியில் சொன்னார்கள், நான் சில நேரங்களில் தடித்த வார்த்தைகள் பேசியிருக்கலாம், அது அந்த விஷயத்தினுடைய வீரியத்தை பொறுத்தது. யா அல்லாஹ், நான் அப்படி ஏதாவது பேசியிருந்தால் அதை கூட என் உம்மத்திற்கு நீ ரஹ்மத்தாக்கி கொடுன்னு துஆ செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளே உருவானவர்கள், அன்பே உருவானவர்கள், அழகிய உபகாரி பெருமக்களே. வாழ்நாட்களில் பின்னால் வசதி வாய்ப்புகள் வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் யார் துணைக்கிறார்களோ அவர்களை தூக்கி நிறுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அழகிய உபகாரிக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இது. வாழ்க்கையில வளர்ச்சியும் உயர்வும் ஏற்படுகிற பொழுது கடந்த காலங்களில், கஷ்ட காலங்களில் தன்னோடு இருந்தவர்களை கடந்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஒரு சிறந்த உபகாரிக்கான முன்னுதாரணம் அது. மக்கா வெற்றி பெற்று 10,000 பேர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் நுழைந்த பொழுது காபத்துல்லாஹ்வினுடைய சாவியை எடுத்து காபாவை திறக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் எங்கே என்று கேட்கிறார்கள். பிலாலை தேடினார்கள். எல்லோரும் வந்து எங்க வீட்டில் தங்குங்க என்று மக்கா வெற்றியில் சொன்ன பொழுது என் மனைவி ஹதீஜாவின் கபருக்கு பக்கத்தில் கூடாரம் அடியுங்கள், நான் அங்கு தங்கிவிட்டு செல்கிறேன் என்றார்கள். கஷ்ட காலங்களில் தன்னோடு இருந்தவர்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான மிகச்சிறந்த இஹ்சான். ஒருவரை நேசிப்பதற்கான என்னென்ன குணங்கள் வேண்டுமோ அத்துணையும் நிறைவாக பெற்றவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு அளவு கடந்த உபகாரம் செய்தவர்கள், இஹ்சான் செய்தவர்கள். அதிலும் குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மனிதர்கள் மீது மாத்திரமல்ல, எத்தனையோ உயிரினங்களின் மீதும், எத்தனையோ ஜடப்பொருட்கள் மீதும், திடப்பொருட்கள் மீதும் ரசூலினுடைய இஹ்சான் உபகாரம்ங்கிறது மனிதர்கள் மீது மாத்திரமல்ல, மனித சமூகத்தை தாண்டி எத்தனையோ உயிரற்ற பொருட்களின் மீது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய இஹ்சான் என்று பேச ஆரம்பித்தால் ஒவ்வொன்றும் தனித்தனி துறைகளாக நாம் பேச வேண்டும். நமக்கு தெரிந்த செய்தி தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் நின்னுதான் குத்துபா ஓதுவாங்க, கீழே நின்று குத்துபா ஓதுவாங்க. நீண்ட நேரம் ஜும்மால குத்துபா ஓதுறதுனால ரசூலுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு பேரித்தமர மட்டையை நட்டி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா ஓதுகிற பொழுது அந்த பேரித்தமர மட்டையின் மீது சாய்ந்து கொண்டு நிற்பார்கள். இப்போ சஹாபிகளுக்கு அடுத்தும் ரசூல் சாய்ஞ்சுக்கிட்டே எவ்வளவு நேரம் நிற்பாங்க, கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாமே என்று சொல்லி ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக ஒரு மெம்பர் போல நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன பொழுது அனுமதி கொடுத்தார்கள். ஒரு மெம்பர் செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலே உட்கார்ந்து குத்துபா ஓத ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிவாசல் முழுக்க ஒரு குழந்தையின் அழுகுரல் போல சப்தமிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளும் திரும்பி பார்க்கிறார்கள். இதோ இவ்வளவு காலங்கள் சாய்ந்து நின்று ஓதிய அந்த பேரித்தம்பள மரக்கட்டை ஒரு ஓரத்தில் இருந்து அழுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாவை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று அந்த மட்டையின் மீது அப்படியே கை வைத்தார்கள். அதன் கடுமையான அழுகை அப்படியே விசும்பலாக மாறியது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு குழந்தை தாய் அணைக்கிற பொழுது விசும்பி அழும் இல்லையா, அந்த அழுகையாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ லம்மஹு, இன்னும் அந்த மரக்கட்டையை கட்டி பிடிக்கிறார்கள், ஆற தழுவுகிறார்கள். அதன் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. ஆனால் நின்றபாடில்லை. அந்த மரக்கட்டையுடன் ஏதோ ஒன்று பேசினார்கள். அது அழுகையை நிறுத்தியது. முடிச்சிட்டு வந்து குத்துபா ஓதி நிறைவு செய்துட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன பேசினீர்கள் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அதனிடத்தில் சொன்னேன், நீ விரும்பினால் நீ எங்கிருந்து முளைத்தாயோ அங்கேயே உன்னை நட்டி வைக்க சொல்கிறேன், கியாமத்து வரை நீ அங்கே இருக்கலாம், இல்லையானால் நான் சொர்க்கத்தில் என்னோடு உன்னை வைத்துக் கொள்கிறேன், என்ன வேண்டும் என்று கேட்டேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொன்னது உங்களோடு இருந்து கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நான் ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு வாக்கு கொடுத்தேன் என்று சொன்னார்கள். மரக்கட்டை தான் என்றாலும் கூட தனக்கு சில காலங்கள் பயன்பட்டது என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தன்னுடைய கபரிலே அடக்க சொன்னார்கள். கியாமத்தில் நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடன் அது இருக்கும் என்று சொல்கிறார்கள். சாதாரணமான மரக்கட்டை என்பதல்ல பெருமக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தொட்ட அத்தனை பேர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்தார்கள். ரசூலுக்கு பிரசவம் பார்த்த ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கரத்தை தான் தொட்டார்கள். அந்த பிள்ளையை நான் அணைத்து முச்சு நுகர்ந்தேன். அல்லாஹு தஆலா அந்த குழந்தைக்கு நான் பிரசவம் பார்த்த பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, என் கரத்தில் வந்து அந்த குழந்தை தொட்ட பொழுது அதன் நாவிலிருந்து நான் கேட்ட வார்த்தை ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான் என்ற வார்த்தையை கேட்டேன். ஆமினா அம்மா சொல்லுவாங்க, நான் சுமந்திருக்கிற காலங்களில் ஒரு சின்ன வலியையும் வேதனையும் நான் உணர்ந்ததில்லை என்று சொல்லுவார்கள். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் வந்தவர்கள், தன் தாய்க்கு பிரசவம் பார்த்தவர்களுக்கு துஆ செய்துவிட்டு வந்தவர்கள். அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான் என்ற வார்த்தையுடன் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். பெண் சமுதாயத்திற்கு துஆ செய்துவிட்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். என் வாழ்க்கையில் அந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு, ரசூலினுடைய தாய்க்கு நான் பிரசவம் பார்த்ததினால் அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், என் பிள்ளை மண்ணை தொட்டால் கூட அது பொன்னாகும், அந்த பரக்கத்தும் பாக்கியமும் ரசூலை நான் தொட்டதால் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் துலங்கினார்கள். உலகத்தில் யாரும் உபகாரம் செய்யப்படாமல் விட்டதில்லை. பிரசவம் பார்த்த அந்த ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா
அந்த தாய் பக்கத்தில் இருக்கிற சுவைபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ற தாயிடத்திலே கொடுத்து, பிள்ளைக்கு நீ பால் கொடு என்று சொன்னார்கள். அந்த பிள்ளையை மாரோடு அணைத்து நான் பால் கொடுத்து விட்டு என் எஜமானன் அபூ லஹபிடம் போய் நான் சொல்ல போனேன், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நான் சொன்ன பொழுது என் எஜமானன் அபூ லஹப் சொன்னார், இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்த நீ இந்த நிமிஷத்தில் இருந்த அடிமை அல்ல, உரிமை. சுவைபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த பூமா நபியை தொட்டு விட்டு சென்றேன், கல் நெஞ்சக்காரனின் கல்வும் கூட கரைந்து போய்விட்டது என்று சொன்னார். நபிக்கு நான் பால் கொடுத்து விட்டு சென்றேன், அடுத்த நிமிடத்திலே அல்லாஹ் அதன் வாக்கியத்தை எனக்கு உணர செய்தான். தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பதில் உபகாரத்தை தந்துவிட்டு வந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த உபகாரி, இந்த உம்மத்து பெரிய பாக்கியமான உம்மத்து பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் பெற்றிருக்கிறோம், நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதானே. எனக்கு ஒரு துஆ தரப்பட்டது, எந்த நெருக்கடியிலையும் அதன் பயன்படுத்தவில்லை. என் உம்மத்தில் கடைசி ஒருவரை கொண்டு வந்து சொர்க்கத்தில் சேர்க்கிறவரை, அந்த துவாவை அதற்காகவே வைத்திருக்கிறேன், அதற்காகவே வைத்திருக்கிறேன். ஷஃபாஅத்திற்காக கடைசி ஒருவரை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துக்கு தான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய ரஹ்மத்தை தான் நான் நிறைய அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கேங்கிறாங்க. இந்த உம்மத்திற்கு நான் ரஹமத்தை தான் கேட்டிருக்கிறேன். எவ்வளவு தூரம் இந்த உம்மத்தில சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி எல்லாம் அனுப்புவான் தெரியுமா? காலமெல்லாம் பாவம் செய்தவன் அவனை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லுவான். அவன் வேகமாக சொர்க்கத்துக்கு ஓடுவான். வாசலில் நின்ற பொழுது அல்லாஹ் திருப்பி கூப்பிடுவான். அல்லாஹ் கேட்பான், துன்யால இருக்கும்போது அதை செய் இதை செய் தொழுகணும், ஒண்ணுமே செய்யல, சொர்க்கத்துக்கு போன்னு சொன்ன உடனே போறியே என்று சொன்ன உடனே என்ன தகுதி இருக்குதுன்னு அல்லாஹ் கேட்பான். அவன் சொல்லுவான், ரப்பே துன்யால தான் உன் சொல்ல கேட்கல, எங்கேயாவது கேட்கிறேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும், திருப்தி ஆயிடுச்சு, சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடுவான். இந்த ரஹ்மத் எல்லாம் என் உம்மத்துக்கு தான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தில் அல்லாஹுவின் ரஹ்மத்தால் கொண்டு போய் நான் சொர்க்கத்தில் சேர்த்துருவேன். என் உம்மத்தில் சொர்க்கத்துக்கு போகிறவங்க அமலை வச்சு எல்லாம் ரஹ்மத்தை வச்சிருந்தாங்க. யார சூழலா அந்த யார சூழல்லா, நீங்களுமா நீங்களுமா யார சூழல்லா, நானும் தான் அல்லாஹுவின் விசாலமான ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கம். இந்த உம்மத்தை பெரிய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உபகாரத்தை பெற்றிருக்கிற இந்த சமூகம், நான் சொல்லுவது நல்லவர்கள் மீது பாவிகளின் மீது ரசூலினுடைய இஹ்சான் இன்னும் அதிகமானது, குறைவுபட்டதெல்லாம் கிடையாது. வணக்கசாலிகளுக்கே ரசூலினுடைய இவ்வளவு இஹ்சான் என்று சொன்னார், குற்றவாளிகளும் தவறு செய்தவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இஹ்சானும் உபகாரமும் இன்னும் அதிகமாக இருக்கும். எந்த குற்றவாளியையும் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து சொல்றாருங்க, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேங்கிறாரு. ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் வந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? இந்த பக்கம் திரும்பிட்டாங்க, அந்த பக்கம் திரும்புறாங்க. 3 தடவை சொல்றாரு, 3 தடவை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏத்துக்கறல. என்ன சொல்ல வராங்க? என் உம்மத்துல யாரையும் அவ்வளவு சீக்கிரமாக குற்றவாளி கண் கொண்டு பார்த்துடாதீங்க. அட தவறே செய்தவர் வந்து சொல்கிறார், நான் தப்பு செஞ்சுட்டேங்கிறாங்க. 3 தடவை புறக்கணிக்கிறாங்க. 4வது தடவை வந்து அவரு விடுற மாதிரி இல்ல. அவரு எப்படியாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, கொலவாண்டஹும் இல்லாம அம்புசஹும் ஜாஊக, நபியே குற்றவாளிகள் நேர்ல உங்கள்ட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க, நீங்க இஸ்திக்பார் கையை தூக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தவ்வாபன் ரஹீமா. ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? தவறு செய்தவர்கள் ரசூல்கிட்ட வந்து தைரியமா பேசுவாங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ரமலான்ல நான் என் மனைவியோடு கூடி நோம்பு முடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 60 நோம்பு வைக்கணுமாப்பா? 60 நோம்பா? வழியே இல்லைன்னார். 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு முடியாதுன்ட்டார். என்ன கேட்டாலும் முடியாதுங்கிறார். சரி உட்காருங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நேரத்தில் ஒரு பேரிச்சம்பளம் கூட வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிடுங்க, வாங்க இந்த பேரிச்சம்பளத்தை கொண்டு போய் 60 மிஸ்கீனுக்கு கொடுங்க, உங்க நீங்க செஞ்ச தப்புக்கு சரியாயிடும். அவர் பேரிச்சம்பளம் கூடைய வச்சுட்டு கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், மதீனா முழுக்க தேடினாலும் என்னை விட ஏழை கிடைக்க மாட்டாங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நீங்களே கொண்டு போங்கன்ட்டாங்க. நீங்களே கொண்டு போங்க. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் பார்த்தாங்க, தப்பையும் செஞ்சுட்டு ஒரு பேரிச்சம்பளத்தையும் வாங்கிட்டு போயிட்டார் பாருங்க. இதுதான் நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகச்சிறந்த உபகாரி பெருமக்களே. குற்றவாளிகளின் மீது இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை விசாலமான கருணை உள்ளதாக இருக்கும். எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த இஹ்சான் உள்ளவர்கள்.
ஒரு யாசகர் யாசகம் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு கேட்டாங்க, அஹ்சன்து அஹ்சன்து, போதுமா, திருப்தியா, நல்லபடியா தந்துட்டேனா? யாசகர்கிட்ட இப்படி கேட்கிறவங்க யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கொடுத்தா கூட அந்த யாசகரையும் திருப்திப்படுத்திட்டு தான் அனுப்புவாங்க. அஹ்சன்து, அவர் சொன்னாரு, ஒலா அஹ்சன்த ஒலா அஜ்மல்த, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தரலையே, என் தேவை. அவரும் பதிலுக்கு எல்லாரும் திரும்ப கொடுத்தாங்க, ஒலா அஹ்சன்த ஒலா அஜ்மல்த, அந்த அளவுக்கு ஒன்று. 3 தடவை கொடுத்தாங்க. 3 தடவை அவர் பதில் சொல்லவே இல்லை. 3 தடவைக்கு இப்படித்தான் குறையா சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையை பிடிச்சாங்க, வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. நான் பாருங்க, வீட்டுல இருக்கிற பொருள் இதை எடுத்துக்கிறீங்களா, இதை எடுத்துக்கிறீங்களா, இதை என்ன எடுத்துக்கிறீங்க? அல்லாஹ், ஒரு மிஸ்கீனை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த சாமான் எடுத்துக்கிட்டா உங்க தேவை நிறைவேறிடுமா, இந்த சாமான் எடுத்துக்கிட்டா நிறைவேறிடுமா? கேட்க முடியுமாங்க? உலகத்துல இந்த இடத்தை யாரையாவது, இது கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் பின்னால ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பணக்காரராக வாழ்ந்தாங்க. ஒருத்தர் அப்போ கேட்டார், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு. 2 மலைகளுக்கு மத்தியில் கண்ணு கெட்டிய தூரம் வரை மேய்ந்து கொண்டு இருக்கிற ஆட்டு மந்தையை காட்டி, இதெல்லாம் ஏன் சொத்தை, கொண்டு போங்க உங்களுக்குன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கொண்டு வந்து இதை எடுத்துக்கங்க, அதை எடுத்துக்கங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து சுருட்டிட்டாரு. ஜஸல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் மின் அஹ்லின் வ அஷீரத்தி மின் கைர். அவர் அழகான ஒரு துஆ செஞ்சார், அல்லாஹ் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் நல்ல கூலியை தருவானாக அப்படின்னு சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தோழரே, எனக்கா ஒரு சின்ன உபகாரம் செய்வீங்களா? என்னன்னு கேட்டாங்க. இல்ல, நீங்க அங்க கேட்டீங்க, 1க்கு 3 தடவை நான் திரும்ப கொடுத்தப்ப நீங்க திருப்தி இல்லாத வார்த்தையை வெளிப்படுத்தினீங்க. உங்களை பத்தி என்னுடைய தோழர்களுடைய உள்ளத்துல தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும். நீங்க எனக்காக இப்ப துஆ செஞ்சது அவங்களுக்கு தெரியாது. இந்த துஆவை அந்த சபைக்கு செஞ்சுட்டு போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கூட்டு வந்தாங்க, சஹாபிகளுக்கு முன்னால நிறுத்தினாங்க. தோழர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவர் கேட்டார் இல்லையா, நான் இப்படி சொன்னேன், அவர் பதில் இப்படி சொன்னாரு, இப்போ எனக்காக ஒரு துஆ செஞ்சிருக்கிறாரு, அது என்ன துஆன்னு கேளுங்களேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். மிகச்சிறந்த இஹ்சான் பெருமக்களே. அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கு உபகாரம் செய்வது அது நீதி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்திற்கு பன்மடங்கு உபகாரம் செய்தவர்கள். இந்த உம்மத்தின் மீது அளவு கடந்த முஹ்ஸினாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எந்த முயற்சியினாலும் ரசூலுக்கு கண்டிப்பாக நாம் பதில் உபகாரம் செய்து விட முடியாது பெருமக்களே. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற இந்த அன்பும் நேசமும் தான் ரசூலோடு நம்மை நெருங்க வைக்கும். ரசூலோடு நம்மை சொர்க்கத்தில் ரசூலோடு இருக்கிற நசீபை கொடுக்கும் பெருமக்களே. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபிகளையும் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தன் மடியிலே படுத்திருந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தலையை கோதியவர்களாக ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்களா உங்கள் தோழர்களில் என்று கேட்ட பொழுதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இல்லை, என் தோழர்களில் உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்கன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் மனசுல லேசாக கொஞ்சம் வருத்தம் இருந்தது, தன் தந்தையை பற்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு. உடனே அப்படியானால் அபூபக்கரை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. படுத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு உட்கார்ந்து சொன்னாங்க, என் தோழர்களில் யாரோடும் நீங்கள் அபூபக்கரை ஒப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த உமரிடத்தில் கேட்டு பாருங்கள், உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், சவுர் குகையில் ரசூலோடு இருந்த அந்த தோழமையை, சுஹபத்தை, அந்த நொடி நேரத்தை எனக்கு தரட்டும், என் வாழ்நாளின் மொத்த அமலையும் தருகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மஅமன் அஹ்பப்த என்று ஒரு பொது அறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். நீங்கள் நேசித்தவர்களுடன் இருப்பீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது இந்த ஹதீஸை கொண்டாடியதை போல மதீனா மக்கள், சஹாபாக்கள் வேறு எந்த ஹதீஸையும் கொண்டாடியதில்லை. ஏனென்றால் மஹப்பத் எங்கள் ரசூலுடன் எங்களை சேர்க்கும் என்று சொன்னார். அதைவிட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட முஹிப்பீன்களாக, ரசூலினுடைய மஹப்பத்திற்குரியவர்களாக, ஷஃபாஅத்திற்குரியவர்களாக, ரசூலோடு ஜன்னத்தில் வசிக்கக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.